பதினெண் சித்தர் போற்றிகள் குருநாதர் திருவடி போற்றிகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது தேரைய சித்தர் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான பாடல். மூங்கிற் பாயில் உறங்குவதால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி பனை ஓலையில் படுத்தல் என்னாகும், தென்னை ஓலையில் படுத்தல் என்னாகும், மலர் படுக்கையில் படுத்தல் என்னாகும், கோரை பாயில் படுத்தல் என்னாகும், இலவம் பஞ்சில் படுத்தல் என்னாகும், இது சம்மந்தப்பட்ட அனைத்தும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவ ரீதியாகவும் சரி, பாரம்பரிய ரீதியாகவும் சரி. அந்த வகையில் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது மூங்கில் பாயில் உறங்கினால் என்ன நடக்கும் அப்படின்னு தான் பார்க்க இருக்கோம். பாடலானது நீர்க்கடுப்பு மெத்தறிவு நீடு பித்தமும் பெருகும் மார் மணலவதிற்கும் பார்க்குள்ளுரை கோங்கினர் பிறப்பை கொங்கை மலர் திருவே மூங்கினில் பாய்க்கு மொழி. திரும்ப படிக்கிறோம் பாருங்கள். நீர்க்கடுப்பு மெத்தறிவு நீடு பித்தமும் பெருகும் மார்க்கம் மணல் அதிகரிக்கும் பார்க்கும் உளுரை கோங்கினர் பிணைய கொங்கை மலர்ந்திருவே மூங்கிலின் பாய்க்கு மொழி. அதாவது நீர்க்கடுப்பு மெத்தறிவு நீடு பித்தமும் பெருகும் மார்க்கம். இந்த பாயில் நம்ம படுக்கிறதால, அதாவது மூங்கில் பாயில் படுக்கிறதால மூத்திர கிரிசரம் மெத்த அறிவு நீடு பித்தமும் பெருகும். பித்தம் அதிகரிக்கும், அறிவு அதிகரிக்கும். நீர்க்கடுப்பு என்பது சரியான முறையில் யூரின் வெளியேற்ற முடியாது. அதான் மூத்திர கிரிசரம் என்று சித்த வைத்திய முறையில் சொல்லுவாங்க. மூத்திர கிரிசரம் என்று சொல்லக்கூடிய நீர்க்கடுப்பு உற்பத்தி ஆகும், அறிவு உற்பத்தி அதிகரிக்கும், பித்தம் அதிகரிக்கும். மார்க்கம் மணல் அதிகரிக்கும். மணலை மதிகரிக்கும் அப்படின்றால் அனல் அதிகரிக்கும் என்று அர்த்தம். அது சேர்த்து படிக்கும் போது அப்படி வரும். அனல் அதாவது உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். பார்க்கு உரை கோங்கிய நற்பிணைய கொங்கை மலர்ந்திருவே மூங்கிலின் பாய்க்கு மொழி. மூங்கிலினோட பாயில் படுத்தல் இதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் நமக்கு நன்மைகள்னு பார்த்திங்கன்னா ஒன்று தான், நம்மளோட அறிவு வளர்ச்சி மட்டும் அதிகரிக்குதே தவிர மற்றபடி நமக்கு நீர்க்கடுப்பு நோய்க்கோ அதிக பித்தத்துக்கோ அதிக அனலுக்கோ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்னு பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசங்கள் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல வேணால் பயன்படுத்திக்கலாம். மூங்கில் அப்படின்றாலே சூடு தான். மூங்கில் அரிசி நம்ம சித்த வைத்திய முறையிலையும் பாரம்பரிய உணவு வகை முறையிலையும் அந்த அரிசியை பயன்படுத்துறது வழக்கம்தான். அதுவும் ஒரு சிலர் சொல்லியே கொடுப்பாங்க, ரொம்ப உஷ்ணம் சார், ரொம்ப சூடு வாய்ந்தது, கொஞ்சமாக சாப்பிடணும்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அதே வகையில் இந்த மூங்கில் பாயும் அந்தளவுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியது. இது எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் என்பது போல் நம்ம குளிர் பிரதேசத்தில் இருந்தால் அதோட உஷ்ணத்தை நம்ம வாங்கிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். உஷ்ணமான இடத்துல இருக்கவங்க அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் விளக்கத்துடன் ஆதார பாடலுடன் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். நன்றி, மகிழ்ச்சி.